watching it's a good version for me நான் சூரத் கிளம்பிட்டாங்க. எனக்கு டே 1 சண்டே 31st அக்டோபர் இன்னைக்கு கிளம்புறேன். இன்றைக்கி மார்க்கெட் அவ்வளோவா இருக்காது, பட் போய்ட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 3 டேஸ்க்கு ஃபுல்லாக மார்க்கெட் சர்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ. யாரும் வந்து என்ன ப்ரொமோஷன் எடுக்கிறக்காக இங்கேருந்து அங்கே கூப்பிடல, என்னோட பிஸ்னஸ்க்காக போகிறேன். ஸோ ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் சூப்பராக தரேன். அண்ட் இது வரைக்கும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் போட்ட சூரத் வீடியோ பொறுத்த வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. லாஸ்ட் இயர் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அந்த தீபாவளி சீசன் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வருது, நிறைய கேட்குறாங்க, நிறையா பேர் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு வழி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப. லாஸ்ட் டைம் கொஞ்சம் பிளேசஸ் நான் காமிச்சேன், பட் இந்த டைம் நான் நோக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே என்னென்ன வாங்கலாம், எக்ஸ்பென்சிவாக எங்கே போய் வாங்கலாம், ஃபேன்சி ட்ரெஸ் எங்கே போய் வாங்கலாம், டாப் என்ன மாதிரி போய் வாங்கலாம். அண்ட் சாரீஸை பொறுத்த வரைக்கும் லோ ரேஞ்ச் சாரீஸ், லோ ரேஞ்சுனா செகண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க, ஃப்ரெஷ்ஷான சாரீஸு. அந்த ரெனியல் சாரீஸ் 132, 36, 140 இந்த ரேஞ்சிலலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் அந்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக இந்த டேட்டை நான் ஏன் ஸ்பெஷலைஸாக சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 1 and 2 வந்து அங்கே இது போட்டிருக்கிறேன், ஸ்டால்ஸ் நிறையா போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருத்தர் எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதையும் போய் பார்ப்போமே, ஸ்டாலில் போய் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ ஒரு 4 days வரைக்கும் சூரத்தில் ஸ்டே பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். சின்ன கடைக்காரங்களாக இருந்தீங்கனாலும் யாரோட கைடன்ஸ் இல்லாமல் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம். நிச்சயமாக சாரீஸ் ஃபஸ்ட்டு போடுவேன். ஏன்னா சாரீஸ் வந்து டாப் ப்ரையாரிட்டி எனக்கு. சாரீஸ்க்கு அடுத்து டாப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா போடலாம்னு சொல்லிட்டுருக்கேன். தெரியல, பிளான் பண்ணிவிட்டு போகிறேன். ஆனால் எந்த மாதிரி அமையுதுன்னு தெரியல. என்ன கிடைக்குதோ அதெல்லாம் என்னெல்லாம் நான் கற்றுக்குறேனோ, என்னெல்லாம் நான் புதுசாக பார்க்குறேனோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்பி பாருங்கள். ஏன்னா இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் முன்னாடி சொன்னாப்புல வந்து யாரும் வந்து என்னை 10,000 50,000 காசு கொடுத்தாங்க வந்து எனக்கு ப்ரொமோஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிட்டாலும் நான் நிச்சயமாக போக மாட்டேன். எந்த ஒரு ப்ரொமோஷனும் எப்போயுமே நான் போயிட மாட்டேங்க. ஏன்னா என்னை நம்பி ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு வந்து என்றைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான வழிகாட்டுதல் நிச்சயமாக பண்ணிட மாட்டாங்க. காசு வாங்கிட்டு நான் பண்ண மாட்டேன். ஸோ நம்பி பாருங்கள். நிச்சயமாக நீங்களே போய் சர்ச் பண்ணி சூப்பராக பார்க்கலாம். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு தான், எல்லா மார்க்கெட்டு இதெல்லாம் சுற்றலாம். பட்டு நம்மளுக்கு வந்து ஓகேன்றது மார்க்கெட்லேயே உள்ள பண்ணிடலாம். இதெல்லாம் சுற்றலாம் வைக்கணும்னா இன்னும் டைம் ஆகுங்க. இறங்கியாச்சுங்க. நான் இதுதான் ஏர்போர்ட்லேருந்து வர்ற பஸ்ஸு. ஸோ அதுலேருந்து ஒரு 30 rupees சார்ஜ் வந்து இறங்கிட்டேன். ஸோ ரொம்ப ஒன்றும் டைம்லாம் ஆகலை. ஒரு 3/4 மணி நேரம், 1 hourன்றதே ஜாஸ்தி தான். இதே ஓகே தான், 30 ரூபான்னு முடிச்சுடுறோம் இல்லையா, 300 ரூபான்றது. ஸோ இந்த நம்ம சலசார் கேட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நம்ம சலசார் கேட் போகலாம், ரிங் ரோடு, இது எல்லாமே பார்க்கலாம். நம்மள 12 மணி இருக்கும். இப்போ தான் நான் வந்து இறங்கினேன். நான் ஹோட்டல் ரூம் கூட போக முடியல, சரியான மழையா இருக்கு. பட் வென்றோன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆகஸ்ட் 31 நின்றுட்டு இருக்கேன். சரியான மழை தான், சீசன் தான். ஸோ அதுக்கு தகுந்த கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க. கொடை இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஹோட்டல்ஸ். அது பஸ் ஸ்டாண்டு, அந்த ரெட் கலர் பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு பக்கத்தில் ஒரு டாமிட்டரி ஒன்று பேசியிருந்தாங்க. ஒரு 350 ரூபா தான் வரும் ஒரு நாளைக்கு ஸ்டே அப்படின்னாங்க. பேச்சுலர் ஒரே ஒரு ஆள் தனியாக வர்றேன்னா அதே ஓகே தான். 10 ஸ்டார் தான் வர்றோம், நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சு போகணும். அது பக்கத்தில் டைமண்ட்னு சொல்லிட்டு ஒரு டாமிட்டரின்னு சொன்னாங்க. அதையும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதில் அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், லெஃப்டில் பஸ் ஸ்டாண்டு, ரைட்டாக வந்து எந்த லெஃப்டில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கொஞ்சம் நீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் தங்கியிருக்கேன்னா 1500 வரைக்கும் கேட்பாங்க. ஆனால் ஹோட்டல் சூப்பராக இருக்கும், கன்வீனியன்ட்டாக இருக்கும். குஜராத்தில் மழைன்னு சொல்றதுனால சரி ப்ரிப்பேர்டாக கொடை எடுத்து வந்துடுவோம். ஏன்னா டிராவலை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போக முடியாது. மழைன்னு பார்த்தோம்னா தீபாவளியே முடிஞ்சு போயிடும். கொடை எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க. அந்த டாமிட்டரி போயிட்டு மித்த டீட்டெயில்ஸ் அதை பற்றி சொல்கிறேன், ரூம் பற்றி. சூரத் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே இன்கேஸ் நீங்கள் ரயிலில் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்துட்டு இங்கே டைமண்ட் ஹோட்டல் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து டாமிட்டரி. இங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். 350 ரூபா தான் டாமிட்டரி. 299, 349 போட்டிருக்காங்க பாருங்களேன். ரூமும் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன டாய்லெட் மட்டும் காமன் டாய்லெட்டாக இருக்கும். ட்ரெயின்லேயே வர்றோம் காமன் டாய்லெட் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல ஒரு 2 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்க்கலான்ட்டு இருக்கேன். நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து தாங்க வரணும். ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஹோட்டலும் இந்த சைடு தான் இருக்கும். அண்ட் மார்க்கெட்டும் ஃபுல்லாக இந்த சைடு தான். இதாங்க நம்ம சலசார் கேட்.
இது ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இப்போ காலையில ஏர்போர்ட்ல இருந்து வந்து நேரடியாக பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி அங்கிருந்து ரூம் பிடிச்சிட்டு ஒரு 30 rupees தான் பஸ் செலவு. ஸோ ரூம்ல இறங்கி ஒரு டாமெட்ரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அங்கேயே ஒரு சின்ன ரூம் கிடைச்சது, ஏசி ரூம் சொல்லிட்டு 800 rupees தான். ஸோ அந்த வழியா வந்தோம்னா 10 ரூபா ஆட்டோல கொடுத்தோம்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. நடந்து வந்தனாலும் அவ்வளவுதான், ஒரு 1 கிலோமீட்டர் தான். அங்கிருந்து வந்தீங்கன்னாலும் பாத்துக்கோங்க, இதுதான் சலசார் கேட். இந்த கேட்டுக்குள்ள எத்தனை மார்க்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அண்ட் ஒன் மோர் மக்களே, கைடன்ஸ் இல்லாம நீங்க வர்றதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இவ்வளவு இன்ஃபர்மேஷனை பக்காவா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். யாரும் கூட வரணும், கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா நம்மளோட வளர்ச்சின்றது ரொம்ப ஸ்லோவாயிருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளாம் போய் இறங்கி கத்துக்கிட்டோம்னா தான் நீச்சல் பழக முடியுமே ஒழிய ஒருத்தர் கத்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்களே ட்ரை பண்ண ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மார்க்கெட்ஸ், அரிஹண்ட் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், ராதே கிருஷ்ணா மார்க்கெட், ராதே மார்க்கெட், அந்த மார்க்கெட்டு கேட்டு, சலசார் கேட்டுக்குள்ள இத்தனை மார்க்கெட்ஸ். அங்க ஒரு மார்க்கெட், கோமோ மார்க்கெட்னு ஒரு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு, ஸ்வதேஷ் மார்க்கெட்டு, அண்ட் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது மகாவீர் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு. அது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு, ஃபேன்சி மார்க்கெட் அது ஃபுல்லா. ஸோ இது வந்ததுனாலே போதும், சலசார் கேட்டுக்குள்ள வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலே போதும். இதை விட்டுட்டு நான் சூரத்தை சுத்தணும், அலசணும், ஃபேக்டரி சைடு போகணும் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஃபுல்லா சுத்தி சுத்தி ஏமாத்துறவன் தான், யாரா இருந்தாலும் ஏமாத்தவன் தான். ரூம் மேனேஜர் மோக்குள்ள என்ன வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கேன், நான் கூட்டு போறேன்றான். ஆட்டோல ஏறினா அவன் பேசுறான், இங்க எவனாவது பேசணும் வச்சுன்னா பையான்றான். ஸோ தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சலசார் கேட்டுக்குள்ள வந்துட்டு நான் சொல்ற இந்த ஏஜென்ட்டை பாருங்க. அதுக்கப்புறம் அவர் மூலியமா, அவர் போற வழியிலேயே நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தனியா கூட நீங்க போய் என்ன அதுன்னு பார்த்து விசாரிச்சுக்கோங்க. பட் ஒரு கடையில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு போரா நீங்க அங்க ஃபுல்லா எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், மதிச்சு பேசுவான். மதிச்சு பேசுறான்றதுக்காக நம்ம அதுக்காக நமக்கு தேவையில்லாத அளவோ எடுக்கக்கூடாது. பண்ணலாம், ஒரு கடையில வாங்கிட்டு கூட மித்த கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர்கிட்ட கொடுத்து போரா போட சொல்லலாம். ஸோ இதுதாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்ல. உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு, ஏதோ ஆர்டர் எடுத்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. சுத்தமா கடைங்கள்ல, நாளைக்கு வரலாம். அவர் கிரேப் சாரி மட்டும் வச்சிருந்தாரு. கிரேப் சாரீஸ் 320 ஒரு ரேஞ்ச் சொன்னாரு. அது நான் ஆக்சுவலா 380 வரைக்கும் விற்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஒரு கடை கூட இல்லை, எல்லா கடையும் அதை 7 மேலே வந்து சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான். எல்லாம் நம்ம மார்க்கெட் நிறையா வரும் இல்லையா, இந்த ஜேஎம்பு, வீனஸு, இந்த மாதிரி பிராண்டு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க. கடை தான், ஜெய்ஹிந்த் இதெல்லாம் இருக்குது, நானே பார்த்துருக்கேன். மகாதேவ். சாப்பாடு தாங்க எனி டைம், மத்தியானமும் பூரி தான், நைட்டும் பூரி தான். இதான் சாப்பிடணும். ஆக்சுவலாக அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, வேறு வழி இல்லாமல் சாப்பிடணும். அதனால கிடச்சதை அடுத்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஸோ மார்க்கெட்டில் தான் அந்த பூரி கடையும், ராதே மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில். எந்த கடையும் இல்லை, நான் பார்த்தா ஒரு சில கடைங்க இருந்துச்சு. பட் அந்த கடைகளில் கொஞ்சம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு சில கடைகளில் அந்த வீடியோ அலோவ் பண்ணலை. ஒரு சில வீடியோங்களில், ஒரு சில கடையில் வந்து வீடியோ எடுக்கிறேன் அலோவ் பண்ணல. ஏன்னா புது டிசைன்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. ஒரு சில டிசைன்ஸ்லாம் அப்போ தான் காமிச்சாங்க. அதே 15 நாள் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. சரி வந்தோன்னு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ரெனியல் சாரீஸ்லேயே கொஞ்சம் ஹை அண்ட் குவாலிட்டி போட்டிருக்காங்க. இந்த சாரி இங்கே 190 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. ஸோ அந்த மாதிரி ரெனியல் சாரீஸ் ரேட் கம்மியிலே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 132 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ அந்த ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். பட் அந்த 132 ஐட்டம் நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன், 140 தான் எடுப்பேன். ஸோ 140க்கு எடுத்தோம்னால் அது ஏன் ஜாஸ்தி போடணும் அப்படின்னா, ஆக்சுவலாக தீபாவளிக்கு வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து நிறையா வாங்குவாங்க. இந்த கன்னட வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி லேபர்ஸ் கொடுக்குறவங்களாம் வந்து மொத்தமாக பல்காக வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அந்த சாரீஸ் தான் செட் ஆகும். 140 எடுத்தோன்னா 168 நான் கொடுப்பேன். ஆனால் ஒரு சிலது வந்து கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்கிறப்ப ஸ்டார்டிங் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டின்றது 190 தான் ஸ்டார்ட் ஆகும் ரெனியல் சாரீஸ். ஸோ அந்த சாரீஸ் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு 2-3 மாடல் புதுசு அந்த நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாக்ஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை, அவங்க முடியாது, இப்படி ஆகும் அப்படி ஆகும் நாங்கள். அப்புறம் சரி மாடியில் போய் பாரு என்ன மாடல் இருக்கோ அதான் கொடுக்க முடியாது நாங்கள். அப்புறம் அங்கே போய் ஒரு பாயிண்ட்டை பேசினேன், டிசைன் நல்லா பேசினார். அவர் பேசி கொடுத்தாரு. வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி விடுவீங்களா, அடுத்த நான் ஆன்லைன் ஆர்டர்ஸ் போடலாமான்னு கேட்டப்போ ஃபஸ்ட்டு இல்லை, அவங்க அப்பாவாக இருப்பார் போல், அதெல்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் பண்ண முடியாது, நீ நேராக தான் வரணும். ஏங்க அதுக்காக நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிட்டு இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு பதிலே சொல்லலை. ஸோ நல்லா இருக்க இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அப்புறம் மாடியில் போய் பேசினா ஓரளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிது. அடுத்தடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். மார்க்கெட் அந்த அளவுக்கு பெருசா இல்லை, எந்த இடத்துலையும் வந்து அந்த வீடியோகிராஃபி அவங்க அலோவ் பண்ணலை. நல்ல பெரிய பெரிய பிராண்டு நான் தான் சொன்னேன், அந்த வீனஸ்,
அந்த ஜே அம்பே அந்த மாதிரி சொல்கிற ஒரு சில ஐட்டம். ஜே அம்பே போட்டிருந்தது, பட் இன்னொரு பிராண்டெல்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ நாளைக்கு வர்றேன். நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன அவைலபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுதாங்க மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் நீங்கள் உள்ள வந்துட்டீங்கனாலே கண்டிப்பாக வந்து சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஆகஸ்ட் 31 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுதான் என்ட்ரன்ஸ். இது எப்படி இருக்கும் மார்க்கெட் ஆக்சுவலாக அப்போ கூட்டம் இல்லாமல் எப்படி இருக்கும். இங்கே அடுத்து ஃபுல்லாக தீபாவளி தான். ஆக்சுவலாக தீபாவளிக்குலாம் மாடல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அதெல்லாம் இல்லைன்னு கிடையாது, வந்துச்சு. அந்த ஐட்டம் தான் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு இதோட அவ்வளோதான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மார்க்கெட் போகிறேன், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். புதுசாக ஏதாவது வேறு எது மார்க்கெட் பார்த்து அங்கேயும் போனேனாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சூப்பர் அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் என்ன மாதிரி சாரீஸ்லாம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு, இப்போ தீபாவளிக்கு புதுசாக என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது ஒரு சிறந்த வழிகாட்டுதல் வீடியோ தான். நோ சீக்ரெட்ஸி, அவ்வளவுதான். சீக்ரெட் இல்லை, எல்லாரும் சேர்ந்து முன்னேறுவோம் அப்படின்னு சொல்றது தான் என்னோடது. நான் முன்னேறிட்டு தான் இருக்கேன், நான் நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கேன், இல்லைன்னா கிடையாது. என்னோட சேர்த்து நிறைய மக்களையும் நான் வளர்த்து விட்டுட்டு தான் இருக்கேன். வளர்த்து விடுறேன்றதோட அவங்க வளர்றாங்க, நான் சும்மா ஜஸ்ட் ஒரு வழிகாட்டுதல் தான். பட் அதை பிடிச்சி அவங்க சூப்பரா செம்மையா மேல போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நான் அதை போட்டுட்டு இருக்கேன். சின்ன லெவல்ல இருக்க மக்கள்லாம் இனி நம்மளும் பெரிய லெவல்ல வரவும், நம்ம எல்லாம் சேர்ந்து முன்னேறுவோங்க. சீக்ரெட்ஸி இல்லாம போகும். அதாவது நான் எல்லாருக்கும் வந்து சீக்ரெட்டை சொல்லிட்டு இருக்கிறனால நான் பின்னாடி போகல. எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்டை இன்னொருத்தருக்கு நான் சொல்றதுனால அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட போறாங்க, அவங்க தான் முன்னாடி போயிடுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. நம்மளும் வளருவோம், அவங்களும் வளருவாங்க. ஸோ நோ சீக்ரெசி, டிரான்ஸ்பரண்டா தான் இருப்பேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. என்னோட மனசுல பட்ட இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோஸ்ல நான் வந்து நிறைய வந்து இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இந்த வழியில போனா ஏமாந்துருவோம், இப்படி போனா சக்சஸ் ஆகலாம், இதெல்லாம் மார்க்கெட்டு அதை சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் சொல்றேன். இது சொல்றதுனால வந்து கண்டிப்பா அப்கோர்ஸ் நான் ஜீனியஸ் கிடையவே கிடையாது. ஆனால் எல்லாத்துலயும் அடிபட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் அடிபட்டிருக்கேன், நானும் தப்பு பண்ணிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நான் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றனோ அதெல்லாம் நான் பண்ணி அந்த விஷயத்தினால அடிபட்டு எனக்கு ஒரு சிலர்ல நான் சஃபர் ஆயிடுறேன். ஸோ அந்த விஷயத்த நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ நான் பட்ட கஷ்டம் அண்ட் நான் பட்ட அடி எல்லாருமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் வந்து ஒருத்தர் வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில அடிபட்டு மட்டும் நான் வின் பண்ணணும் கிடையாது. கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா சக்சஸ் ஆகிட்டே போகலாம் இல்லையா? ஏன்டா இவன் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் டீனேஜர்ஸ்க்கு ஒன்றும் யாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணல. அண்ட் அப்கோர்ஸ் நான் சொல்றது அட்வைஸும் கிடையாது, இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். மோட்டிவேஷன் அப்படின்றது என்னங்க, அது லைஃப் லாங் நம்ம மோட்டிவேஷன் எடுத்துட்டே இருக்கக்கூடாது இல்லையா? மோட்டிவேஷன் சொல்றது நம்ம ஒரு பிசினஸ் ஒரு விஷயத்த புதுசா தொடங்குறதுக்கு தான் மோட்டிவேஷன். ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு மோட்டிவேஷன் தான் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம யார்கிட்ட போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறது என்ன மாதிரி? ஸோ மோட்டிவேஷன் நீங்க இனிஷியேட் பண்றதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு, சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களோட கன்சிஸ்டன்சிங்க. கன்சிஸ்டன்சினா எப்படின்னா, இப்போ ஒரு நாள் மட்டும் நம்ம சமையல் டேஸ்டா இருந்துச்சுன்னா அது கன்சிஸ்டன்ட் கிடையாது. நம்ம பண்ற சமையல் ஒவ்வொரு நாளும் டேஸ்டா இருக்கணும், நம்ம பண்ற ஒவ்வொரு சமையலும் டேஸ்டா இருக்கணும், அதுதாங்க கன்சிஸ்டன்சி. ஸோ அது வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அந்த கன்சிஸ்டன்சியும் வரும். ஸோ கன்சிஸ்டன்டா பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா விஷயத்தையும் இதுவே நான் சொல்லிட்டு இருக்கேன், லைஃப்ல வந்து எதை வேணா தொலைக்கலாம். உங்க காசு பணத்தை தொலைக்கலாம், சொத்து சுகம் தொலைக்கலாம், என்ன விஷயத்த வேணாலும் தொலைச்சிடலாம். ஆனா அது எல்லாமே திருப்பி கிடைக்கும். நீங்க விடவே கூடாத ஒரு விஷயம், தொலைக்கவே கூடாத ஒரு விஷயம் உங்களோட கான்பிடென்ட் மட்டும் தாங்க. லைஃப்ல கான்பிடென்டா மட்டும் இருங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா போவாங்க. நான் நடந்தே வந்துட்டேங்க, ரயில்வே ஸ்டேஷன் நடந்தே வந்துட்டேன். அவ்வளோதான், ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷன். டேரெக்டாக அந்த பில்லர் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் லெஃப்டில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு. இது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரோடது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக வந்தீங்கன்னா லெஃப்ட்டு தாங்க. லெஃப்ட்டில் தான் போனீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலும் இருக்குது, ரிங் ரோடும் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு வந்த சலசா இருக்குது, இப்படி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா தான் நம்மளுக்கு சலசார் கேட், ரிங் ரோடு, அந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட்ஸ் எல்லாம் அந்த லெஃப்ட்டு தான். அண்ட் ஹோட்டல்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க ஹோட்டல்ஸ்னால் இந்த பக்கம் தாங்க இருக்குது. பஸ் ஸ்டாண்டு இது தான். ஃபுட்டு ரெடி பண்ணிட்டேன். பனானா இதுதான், இதோட முடிஞ்சாலும் முடிஞ்சது தான். பட் வேறு ஏதாவது கிடைச்சாலும் சாப்பிடலாம். என்ன மிஞ்சி போனால் இங்கே சப்பாத்தி கிடைக்கும், பூரி கிடைக்கும், அவ்வளோதானே கிடைக்கும்.
அந்த ஐட்டம் சாப்பிட மாட்டேன், பட் வெளியில் வந்து அதையும் சாப்பிட்டு பழகியாச்சு. நான்வெஜ்ஜுன்றது இப்போ தொடுறது கிடையாது. ஏன்னா ஒரு டைம் வெஸ்ட் பெங்காலில் வாங்கி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகி கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் நான்வெஜ் ஐட்டம் மோஸ்ட்லி யாரும் வெளியில் வந்தீங்கனாலும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வெஜிடேரியன் இந்த மாதிரி வந்து பத்தியமாக சாப்பிட்டு கூட உடம்பு குறைச்சாலும் பரவாயில்ல, அடுத்த உடம்பை தேர்த்திக்கலாம். அப்படி ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக எடுத்துக்கோங்க.